ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்து நல்லது செய்யணும் அல்லது கெடுதல் செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ஜென்ம லக்கணத்தை வச்சு தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாருனாக்கா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடல் அளவே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் அப்படிம்பாங்க, கடலே வெற்றி பெறும் அப்படிம்பாங்க. ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஆவார். புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இயற்கையில் பகைப்பற்ற கிரகங்கள் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருந்தானாக்கா கடலே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் அப்படிம்பாங்க, கெடுதல் அப்படி இருக்கக்கூடாதும்பாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. விருச்சிக லக்னத்துக்கு கன்னிராசி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாக வரும். அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தானாக்கா, அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்தானாக்கா உங்களுக்கு நன்மை பலன்களை மட்டுமே கொடுப்பார். ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு அந்த கிரகம் நன்மையை செய்யணும்னாக்கா நீங்கள் பிறந்திருக்க ஜென்ம லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஜோதிட பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களா அல்லது தீய பலன்களா நம்ம சொல்ல முடியும். நன்றி.